ஹலோ ருவான் நம்ம வெல்கம் விஜய். ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் அரவிந்த் மியூசிக் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரீசெண்டாக நம்ம அனிருத் ராக் ஸ்டார் வந்துட்டு ஆல்புக்கர்க்கின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் லேபிள் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட என்ன சொல்றது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்காக ஒரு மியூசிக் வீடியோ தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாங்காக வந்துட்டு அரவிந்த்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் மீன்ஸ் அவரோட ஃப்ரெண்டோட, இப்போ அவர் வந்துட்டு இஸ் நோமோ. ஸோ அரவிந்த் அவரோட மியூசிக் லேபிள் ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டா அவர் பேரே வந்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அனிருத்தே வந்துட்டு கிளியரா சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூல. ஸோ இதை லான்ச் பண்றப்போ அண்ட் இந்த அரவிந்த்ங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் வந்துட்டு பிரதிபலிக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மியூசிக் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, சில் மியூசிக் போட்டு நல்ல மியூசிக் வச்சிருந்தாலும் வந்துட்டு ஒரு மியூசிக் லேபிளில் வந்துட்டு அவங்க ரீச் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ அந்த மொத்த ரிலீக்ஸும் வந்துட்டு அப்படிதான். அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்கிங் இப்போ வரைக்கும் ஸ்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட் அவங்கள ஒரு ரெசபிள் பண்ற மாதிரி தான், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி தான் இந்த பாட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் வந்துட்டு ஆனஸ்டா சொல்றேன், கேட்டுட்டேன். மியூசிக் வீடியோ நான் பார்க்கல, சாங் வந்துட்டு ஃபுல்லாவே கேட்டுட்டேன், லூப்ல கேட்டுட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் அங்க இருக்கேன். ஓகேவா, நம்ம அனிருத் வந்துட்டு அவரே பாடி இருக்காரு, ரிலீக்ஸ் வந்துட்டு நம்ம சூப்பர் சுபு வந்துட்டு எழுதியிருக்காரு. சாங் கேட்குறப்ப அந்த அந்த என்ன தளபதியோட பிரச்சாரத்தை வந்துட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டுல பாடுவார் பார்த்தீங்களா, அது வந்துட்டு செல்ஃபி புள்ள அந்த இதுல பாடுவாரு. செல்ஃபி புள்ள அந்த ரைமிங்ல வந்துட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த அதுல பாடுவாரா, அதே எடுத்து போட்டாம பாருங்க வேற மாதிரி ஒரு பாட்டை, அப்படிதாங்க இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அது அந்த லிரிக்ஸ் வந்துட்டு உண்மையிலே நடக்குதுடா அப்படி அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப யதார்த்தமா இருக்கும் அந்த இந்த படத்தோட இந்த சாங்கோட ரிலீக்ஸும். அண்ட் அதுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டிருப்பாங்க, அது வந்துட்டு ரீசெண்டா கரண்ட்லி செம்ம ட்ரெண்டிங்கா போய்க்கிருந்துச்சு. ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு தோச்சு எடுத்துட்டீங்க. அந்த டான்ஸ் ஸ்டெப்பை சூப்பராகவும் இருந்துச்சு, நல்லா கெச்சியாகவும் இருந்துச்சு. ஸோ மியூசிக் நான் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் பார்க்க போறேன். நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, ஃபுல் மியூசிக் நான் பார்க்கவே இல்லை. 4 minutes 40 seconds. அண்ட் நம்ம பார்த்துருமா, மியூசிக் சாங்ஸ் மட்டும் தான் நான் கேட்டேன், ஆடியோ மட்டும் தான் கேட்டேன். ஸோ வாங்க பார்த்துருமா. ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். 3, 2, 1 கோ. அரவிந்த், யா இவருதான். சாக்சி கண்ணாடி. ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். ஹே சாக்சி, அவுட் ஆனது நம்மாலுமா? சாக்சி Albuquerque Records. என் பேரு அரவிந்த், மேடின் முட்டு சந்து, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். என் பாட்டு கேளு, எதமா கூவுறேன், ரிதமா தூவுறேன், புலம்பும் ஃபீலிங்ஸ் புரிஞ்சாக்கா நீயே ஆளு. படிப்பு பல்பாயிச்சு 100க்கு 100, விரும்பி மியூசிக்கில் ஷிஃப்ட் ஆயிட்டேன். இங்கேயும் பந்தாயத்தை ஜெயிச்சா தான் சோறு, திரும்பி ரேசுக்குள்ள லாக் ஆயிட்டேன். 2000 ரூபா நெக்ஸ்ட் 4000 ரூபா, அடுத்து 10,000 ரூபா, லாஸ்டா பிப்பி நிக்கா பிடாப்பா. வீட்டுக்கு 2000 ரூபாய், மியூசிக்கு 4000 ரூபாய், டான்ஸுக்கு 10,000 ரூபாய். ஐயப்பா இந்த ட்ரெண்டாண்டி பாட்டு மொத்த டப்பா, கேட்டா இன்னொரு டப்பா, லூப்புல 500 டப்பா, ஹைப்பர் தாண்டி நிற்கும் என் பாட்டு. என்னோட மாத்த சொல்றானுங்கோ, ஸ்வீட்டான டியூனா கம்போஸ் பண்ணா, ஸ்பீடத்தி குத்த கேக்குறானுங்கோ. டாப் சாங் இந்தான்னு தந்தவன
ராக் ஸ்டாரா தலை மேல வைக்கிறானுங்கோ இப்பான மியூசிக்க நான் தந்தனா போடா பீப்புன்னு திட்டுறானுங்கோ வியூஸ துரத்தி எல்லாரும் விரட்ட ட்ரீம்ஸ உருக்கி சாங்காக்குறேன் பக்காருதத்துல பாட்டொன்னு இறக்கி அல்காருதத்தை நான் தூக்குவேன் மொத்த டப்பா கேட்டா இன்னொரு டப்பா லூப்புல 500 டப்பா ஹைப்பர் தாண்டி நிக்கும் என் பாட்டு 2000 ரூபாய் மியூசிக் 4000 ரூபாய் டான்ஸுக்கு 10,000 ரூபாய் ஐயப்பா இந்த ட்ரெண்டா நீ பாட்டு முட்டு சந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் என் பாட்ட கேளு இயர ஏத்துறேன் ஏமா மாத்துறேன் விரட்டி புடிச்சா தான் கவுண்ட் ஆகும் நம்ம கோலு வீட்டுக்கு 2000 ரூபாய் மியூசிக் 4000 ரூபாய் டான்ஸுக்கு 10,000 ரூபாய் ஐயப்பா இந்த ட்ரெண்டாடி பாட்டு மொத்த டப்பா கேட்டா இன்னொரு டப்பா லூப்புல 500 டப்பா ஹைப்பர் தாண்டி நிக்கும் என் பாட்டு ஓ ஜானி மாஸ்டர் சூப்பர். Albuquerque Records. Yes, this is the music label. சொல்லல சாங் வந்துட்டு லிட்டரலி சோல்ஃபுல்லாக தாங்க இருக்கு சாங். ஒரு மாதிரி வைபாக இருந்தாலும் ரிலிக்ஸ் கண்டிப்பாக வந்து அந்த யாரோ ஆர்டிஸ்டாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த சாங்கை வச்சுட்டு ஒரு மியூசிக் லேபிள் கிடைக்காம ரீச் பண்ண முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரிலிக்ஸ் செம்மையாக கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். மியூசிக் இப்போ தான் நான் பார்க்குறேன், பின்னிட்டாருங்க. சாங்ஸை சொல்லலை, சாங்ஸ் ஆப்வியஸ்லி அனிருத் மியூசிக்கில் வந்தாலும் எல்லா சாங்கும் பட்டைய கலப்போம். பட்டு பின்னிட்டாருங்க. டான்ஸு ஐயோ செம்மையா இருக்கு, செம்மையா டான்ஸ் ஆடுறாருங்க அனிருத். செம்மையா ட்ரெயின் தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். லைக் ரிப்பீட்டட் மூவ் இருந்தா கூட அது செம்ம எனர்ஜெட்டிக்கா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்றாரு பாத்தீங்களா, நல்லா இருக்குங்க. அது ஒரு கட்டத்துல நான் எதிரே பார்க்கல. லைக் டக்குன்னு அந்த ஒரு டியூன் திரும்ப முதலேருந்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு பாட்டு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய டான்ஸ் போர்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு மேக்கிங்காவே வந்துட்டு ரொம்ப அழகாவே வந்துட்டு அந்த கேமரா ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு செட் போட்டிருக்காங்க, செட் ஒர்க்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் விஎஃப்எக்ஸ் சிஜிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, எல்லாம் கரெக்டாக பக்காவே இருந்துச்சு. அந்த ஒரு ஷார்ட் ஒன்று இருந்துச்சு. நம்ம அனிருத் வந்துட்டு நடந்து வந்துருக்காரு, அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகியிருந்தாங்க. அது அந்த ஒரு போர்ஷன் வந்து ஐ திங்க் ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் வந்துட்டு அது கண்டினியூஸாக ஆகுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட் உண்மையில நல்லா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீஸ் ஆனவங்க எல்லாம் வந்துட்டு திரும்ப டான்ஸ் ஆடுற மாதிரி வந்துட்டு போர்ஷன் காமிச்சிருந்தாங்க. ஓவரால் அந்த சாங்ஸ் கேட்கும் போது அந்த ஒரு வைபா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேவா, அந்த ஒரு சொல்றாங்க அந்த ரிலீக்ஸ் கவனிச்சிங்களா, ரீல்ஸ்க்கு 2000 ரூபாய், டான்ஸ்க்கு 10,000 ரூபாய் அதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. எப்போ அந்த ட்ரெண்ட் நிப்பாட்டு அதெல்லாம் வந்துட்டு நிஜமா நடந்துக்கிட்டு தானே இருக்கு, ரைட்டா? ஸோ அதனாலே நிறைய உண்மையான ஆர்டிஸ்டுங்க இருக்காங்களே, லைக் ஒரு மியூசிக் லேபிள் ரீச் பண்ண அவங்களுக்கு மேபி வாய்ப்பு குறையுதா எனக்கு தோணுது. அதை தான் இந்த பாட்டில் மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ரீல்ஸ் வந்துட்டு எல்லாம் யார் வேணாலும் ஈஸியாக உட்காந்து ரீல்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ரீச் கிடைக்குது. உண்மையிலே நம்ம ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் நம்ம ஒர்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடுறவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு பிளேஸ், அவங்களால ஒரு பிளேஸ் அச்சீவ் பண்ண முடியலங்கிறப்போ லைக் அவங்களுக்கே ஒரு பெரிய ஏமாற்றமா தானே இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த ரிலிக்ஸ்லேயே ரொம்ப அழகாவே கன்வே பண்ணிட்டாங்க, போதும் அவ்வளோதான். ஓகேவா, நிறைய பேருக்கு யாருக்கு கனெக்ட் ஆகுமோ அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். ஸோ சாங்ஸ் ஓவராலா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரியே செம்ம வைபா இருக்கு, எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் டான்ஸ் அது இந்த பாட்டோட ஸ்பெஷல், இந்த மியூசிக்கோட ஸ்பெஷாலிட்டியே அனிருத்தோட டான்ஸ் பின்னிட்டாரு, சூப்பரா இருக்கு. இன்னும் நிறைய அட்லீஸ்ட் டான்ஸ் இந்த மாதிரி டான்ஸ் கேமியோ ஏன் படத்துல வந்தாலே நல்லா தாங்க இருக்கும். அவருக்கு பிடிச்சி எவனும் படத்துல இழுத்து விட பண்றான், அதுதான் என்னோட ஆசையா இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த அரவிந்த் சார் மியூசிக் வீடியோ வந்துட்டு? யாரும் ஒன்று பார்க்கல, லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதெல்லாம் தட்டி பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, சரிங்களா? ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பாய்.